மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என் புருஷனோட பிறப்பு ரகசியம் எனக்கு தேவையில்லாத விஷயமா அத்தை? ஆமா, தேவையில்லாத விஷயம் தான். திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, கௌதம் ஏன் புள்ளதா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அம்மாவையும் புள்ளையும் பிரிச்சிடலான்னு பாக்குறியா? நானும் பொறுத்திருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், அப்படியே என் தலை மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க. பொறுப்பான ஆள்னு பார்த்தா ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா கிடைக்காத பொருளுக்கு இப்படி அடம் பிடிக்கிற. இது பாரு, நாகரிகமா சொன்னா உனக்கு புரியாது போல இருக்கு. மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் இலக்கியா. பட்ட காயத்திலேயே திரும்ப திரும்ப குத்துற மாதிரி எல்லாரும் இந்த வீட்ல என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் நான் நல்லபடியா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலையா? லட்சணமா இந்த வீட்டு மருமகளா வாழற வழிய பார்க்காம கண்டதுல எல்லாம் மூக்க நுழைக்கிற. ச்சே, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு இந்த வீட்ல என்னதான் பிரச்சனை, என்ன குறை சொல்லு? காசு பணம் இல்லையா, இல்ல வசதி தான் இல்லையா, இல்ல உன் புருஷன் உன்னை திட்டுறானா அடிக்கிறானா, அது வேணும்னா சொல்லு. அந்த பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்க. அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம கண்ட விஷயத்துல ஏன் மூக்க நுழைக்கிற சொல்லு. இத பாரு, கல்யாணம் பண்ணிட்டு இதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தியா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்ல புருஷன், அவனோட சந்தோஷமா வாழற வழிய பாரு. உனக்கு நாளைக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி யோசி. அத நல்ல ஆள் ஆக்கணும்னு அத பத்தி யோசிப்பியா? அதை விட்டுட்டு என் புருஷன் எப்படி பிறந்தா, என்ன ரகசியம், அது இதுன்னு கேட்டுட்டே இருக்க. இன்னையோட இந்த சிஐடி வேலையெல்லாம் நிறுத்திக்கோ. அத்தை, நான் எதையும் கற்பனையா கேட்கலையே. இதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏன் பதட்டப்படுறீங்க? கௌதமோட ரகசியத்தை பத்தி நான் கேட்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இந்த குடும்பத்துக்கு வர துன்பத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையா? ஒரே குடும்பத்துல இருந்துகிட்டு பைரவி மேடம் உங்களை மிரட்டுறாங்க. மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? தயவு செஞ்சு ரேவதி யாருன்னு சொல்லுங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அத்தை. சொல்லுங்க அத்தை. இத பாரு இலக்கியா, எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. தேவையில்லாத ரகசியங்கள் தெரிஞ்சா மன நிம்மதி அப்படியே போயிடும். இதோட உன்கிட்ட நான் கடைசி தடவையா சொல்றேன், இத பத்தி இன்னொரு வாட்டி நீ என்கிட்ட கேட்டனா அவ்வளவுதான். நீ யாரோ நான் யாரோ, உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். கௌதம் என்னோட பிள்ளை, அவன் தான் என்னோட உலகம். அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, அப்புறம் நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். என்னங்க ஜனகி, என்னங்க என்னாச்சு? எல்லாம் போச்சுங்க, எல்லாம் போச்சு. என்ன போச்சு? என்ன சொல்ற? எங்க இத்தனை வருஷமா எந்த ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் ஒன்னொன்னா இங்க எல்லாருக்குமே தெரிய வருதே. ஜனகி, என்ன சொல்ற? ஆமாங்க, இலக்கியா ரேவதியோட பேரை கண்டுபிடிச்சிட்டா. இலக்கியாவுக்கு எப்படி? அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு ரேவதிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு அவ என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. இந்த வீட்ல நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ரேவதியை பத்தி தெரியும். இலக்கியா எப்படி தெரிஞ்சுக்கிட்டா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியலங்க. ரேவதியோட பேரை கண்டுபிடிச்சவ ரேவதிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்க மாட்டாளாங்க. கடவுளே, என்ன நடக்க போகுது? ஜானகி, இரு. இது பாரு, இலக்கியாவுக்கு ரேவதிங்கிற பேர் மட்டும் தானே தெரிஞ்சிருக்கு. அவ யாரு என்னன்னு தெரியாதுல்ல? இல்லங்க, தெரியாதுங்க. அப்ப எதுக்கு நீ பயப்படுற? என்னங்க இப்படி சொல்றீங்க? எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நாளைக்கு இந்த ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா கௌதம் இந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவானேங்க. என் புள்ள என்னை விட்டுட்டு போயிடுவான். ஐயோ கடவுளே, வேண்டாங்க, என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுங்க. கடவுளே, ரேவதி மட்டும் இலக்கியோட கண்ணுல படவே கூடாது. வேண்டது பலிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இலக்கியா கண்ணுல ரேவதி பற்றுவாளோன்னு எனக்கும் பயமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப ரேவதி இந்த ஊர்ல தானே இருக்கா.
என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ரேவதியை பார்த்ததா நம்ம ஜோசியர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. இன்னைக்கு ரேவதியை பார்த்தேன். அப்போ ரேவதிய ஜோசியருக்கு தெரியுமா? கௌதம் ஜானகி வெங்கட்ராமனுக்கும் பிறந்தவர் தான். அவங்க குழந்தை பிறந்த தேதி நேரத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் ஜாதகத்தை கணிச்சேன். மற்றபடி எதுக்கு கேட்குற ஏன் கேட்குறேன்னு நீ கேட்கறதுக்கு எந்த அர்த்தமும் தெரியாதுமா. அந்த அதிர்ச்சியால தான் எனக்கு மைல்டு அட்டாக்கே வந்துச்சு. ஏய் ஜானகி, ஏய் ஜானகி, ஜானகி, ஜானகி சொன்னா கேளு. எது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் ஒன்னொன்னா இப்படி வெளியில வந்துட்டே இருக்கேன். என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்குங்க. இந்த ரேவதி ஏன் இப்ப இங்க வந்தா? ஏன் வந்தா? இந்த உண்மை கௌதமுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வீட்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலங்க. கடவுளே. ஜானகி, இது பாரு, இரு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நம்பு. எப்படிங்க நம்புறது? எனக்கு எது மேலயும் நம்பிக்கையே இல்ல. என் பிள்ளை கௌதம் வாய் நிறைய ஜானோ ஜானோன்னு கூப்பிடுவானே. இந்த உண்மையெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஐயோ கடவுளே, அவன் என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாங்க. அவன் வீட்டை விட்டு போயிடுவான். அப்படியே அவன் போயிட்டானா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. செத்துருவேன். அப்படியெல்லாம் பேசாத. நம்ம புள்ள நம்மளை விட்டு ஏன் போறோம்? இது பாரு, நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு அழாத. ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, எங்க இலக்கியாவுக்கு ரேவதி பத்தி தெரிஞ்ச மாதிரி உங்க தங்கச்சி பைரவிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னங்க பண்றது? ஐயோ கடவுளே. ஜானகி, என்ன இது? ஏதாவது நடந்துருமோன்னு நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு நினைச்சிட்டு அழாத. ப்ளீஸ். இது பாரு, எல்லா பாரத்தையும் கடவுள் மேல போட்டுட்டு கொஞ்சம் தைரியமா இருக்க முயற்சி பண்ணு. ப்ளீஸ். எனக்கு என் புள்ள கௌதம் வேணுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அவன் இல்லைன்னா நான் செத்துடுவேங்க. எனக்கு பயமா இருக்கு. ஒரு பயமும் இல்ல. என்ன பண்ண? ஒரு பயமும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஜானகி, என்ன இது? என் புள்ள கௌதம் என்ன விட்டுட்டு போக மாட்டான். நம்பிக்கையோட இரு. கண்டிப்பா போக மாட்டான். ஓகே, போக மாட்டான். ஓகே, தைரியமா இரு. போக மாட்டான். அப்போ அத்தைக்கும் மாமாக்கும் ரேவதிய தெரிஞ்சிருக்கு. ஆனா எதுக்கு ரேவதி யாருங்கறத மறைக்கிறாங்க? ரேவதி விஷயம் பைரவி மேடம்க்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் பயப்படுறாங்க? அவங்களுக்கும் ரேவதிக்கும் என்ன பிரச்சனை? ஒண்ணுமே புரியலையே. ரேவதி இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்கள கண்டுபிடிச்சிட்டா மறைஞ்சிருக்கிற எல்லா மர்மங்களும் தெரிஞ்சிடும். தோசை பார்சல் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். பார்சல் ரெடி ஆயிடும். சரி. பைரவி ஆண்டி சொன்ன ரெஸ்டாரண்ட் இதுதான். எங்க காணுமே? ஒருவேளை பார்சல் வாங்கிட்டு போயிட்டாரோ? கார்த்திக். ஏய், என்ன கார்த்திக் இங்க? பார்சல் வாங்கலான்னு வந்தேன். நீ? நான் இங்க சாப்பிடலான்னு வந்தேன். அஞ்சலி எப்படி பார்க்கறது, அவகிட்ட என் லவ்வை எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். ஆண்டவனா பார்த்துதான் அஞ்சலி இங்க அனுப்பி வச்சிருக்கான். இதான் சரியான டைம். சொல்லிட வேண்டியதுதான். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணு இல்ல. திடீர்னு உன்னை பார்த்தேன்ல, அந்த சர்ப்ரைஸ் தான். தனியாவா சாப்பிட வந்த? சரி வா, நானும் கம்பெனி கொடுக்குறேன். வா சாப்பிடலாம். என்னது, அவனா வந்து தலையை கொடுக்குறான்? நம்ம வேலையை ஈஸி ஆக்கிடுவான் போல இருக்கே. அஞ்சலி வா. அஞ்சலி வா.
ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. அஞ்சலி, இந்த ரெஸ்டாரண்ட் உன்னோட ஃபேவரட்டா? ஆமா கார்த்திக். எனக்கும் ஃபேவரட் தான். நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பாத்தியா? அதுவும் ஒரே டைம்ல வந்திருக்கோம். ஆமால, செம்ம வேவ்லெங்த் அஞ்சலி. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஏய், என்னாச்சு அஞ்சலி? கருப்பாம்பூச்சி. கருப்பாம்பூச்சி எதுவும் இல்லையே. நான் சத்தம் போட்டதுல ஓடி போயிடுச்சு போல இருக்கு. சாரி. சாரி எதுக்கு? கருப்பாம்பூச்சிக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும். அஞ்சலி, அங்க பாரு, முன்னாடி கருப்பாம்பூச்சி. இது பொய்ன்னு எனக்கு தெரியும் கார்த்திக். கருப்பாம்பூச்சி போயிடுச்சா? போயிடுச்சு. சாரி, போலாமா? சார் என்ன சாப்பிட்றீங்க? அஞ்சலி, என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, உனக்கு பிடிச்சது எனக்கு ஆர்டர் பண்றேன். 2 வெஜ் ஃப்ரைட் சரி, ரைஸ். ஓகே சார். 5 minutes. நான் இவனை இம்ப்ரெஸ் பண்ண வந்தா இவன் என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றானே. டேய் கார்த்திக், சீக்கிரம் லவ் விஷயத்தை சொல்றா. கார்த்திக், சொல்லு அஞ்சலி. என்ன பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன் கேக்குற? சும்மா சொல்லுங்க. அஞ்சலி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்ன சொன்னீங்க? இல்ல, உன் கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா என்ன நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல. எல்லாரும் நான் உங்க அண்ணன் கல்யாணத்துல பண்ணதை பத்தியே பேசுறாங்க. சினிமால ஏதாவது சாதிக்கணுங்கிற ஆர்வத்துல தான் நான் ஓடி போயிட்டேன். அது தப்பு தான். ஆனா யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. அந்த மகேஷ் இருக்கான்ல, அவன் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற அஞ்சலி? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உங்க ஃபேமிலி வருத்தப்படுற மாதிரி நான் செஞ்சுட்டேன். அஞ்சலி, ஹே அஞ்சலி, என்னாச்சு? ஏன் அழுகுறப்போ? கண்ணத்தோட இங்க பாரு, பண்ண தப்ப நினைச்சு ஃபீல் பண்றதுக்கு ஒரு மனசு வேணும். அது உன்கிட்ட இருக்கு. இல்ல கார்த்திக், உங்க குடும்பத்துக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் உங்க அப்பா அம்மாவோட காலில் விழுந்து சாரி கேட்கணும். அப்போதான் எனக்கு நிம்மதியே. நீ அது மனசுல போட்டு குழப்பிக்காத. சார், யுவர் ஆர்டர். தேங்க்ஸ். தேங்க்யூ. அஞ்சலி, பழசெல்லாம் மறந்துரு. நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ கார்த்திக். நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அஞ்சலி, அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன கார்த்திக்? அது வந்து சொல்லுங்க. இல்ல, அது நான் உன்னை ஒன்னு ஐ லவ் யூ அஞ்சலி. இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஜெயிச்சிட்ட அஞ்சலி. கார்த்திக் உன் வழிக்கு வந்துட்டான். அஞ்சலி, இல்ல, நீ ஏதாவது சொல்ல. உனக்கும் எனக்கும் ஓகே தான். ஆனா உங்க வீட்ல என்ன ஏத்துப்பாங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? அண்ணி எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இலக்கியாவா? எப்படி? என் லவ் பத்தி அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? அது நான் அவளுக்கு தெரியுமா? தெரியாது. அதானே பார்த்தேன்.
தெரிஞ்சிருந்தா பதறி டிஸ்கரேஜ் பண்ணிருப்பாளே. அண்ணி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நானே உன் லவ் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க லவ் பண்றது என்னதான்னு தெரிஞ்சா இன்னும் சந்தோஷப்படுவா அவ. அப்போ போய் சொல்லிடலாமா? வேணாம் சொல்ல வேண்டாம். நாளைக்கு இலக்கியாவ இதே இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. என்ன பார்த்ததும் அவளுக்கு செம்ம சர்ப்ரைஸா இருக்கும். அதுவும் நல்ல ஐடியா தான். அண்ணியால தான் எங்க வீட்டுல அதை கன்வின்ஸ் பண்ணி நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். கண்டிப்பா நாளைக்கு அண்ணியை கூட்டு வந்துடுறேன். சரி, டைம் ஆகுது, சாப்பிடு சாப்பிடு. இலக்கியா, நாளைக்கு செம்ம ட்விஸ்ட் இருக்கு உனக்கு. இனி உன்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. அத்தை, அத்தை, மாமா சாப்பிட்டாரா? டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் அஞ்சலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பா. சீக்கிரம் அண்ணியை கூட்டு போகணும். டைம் வேற ஆச்சு. அண்ணி அண்ணி கிளம்பு, நீ போலாம். எங்க? எங்கயா? நீங்க பொண்ணு பார்க்க வேணாமா? பொண்ணா? எந்த பொண்ணு? அதான் அன்னிக்கு. ஓ, கார்த்திக், உன் லவ் சக்சஸ் ஆயிடுச்சா? ஆமா. நீ என்ன கார்த்திக், உனக்கு வெக்கப்பட கூட தெரியுமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்ஸ். பொண்ணு யாரு, எந்த ஊரு, படிக்கிறாளா இல்ல ஜாப் பண்றாளா, எங்க இருக்கா, என்ன பண்றா, எப்படி இருக்கா, போட்டோ ஏதாவது இருக்கா? ஐயோ அண்ணி, இத்தனை கேள்வி ஒண்ணா கேட்டீங்கன்னா எப்படி நீ பதில் சொல்றது? எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். நீங்களே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்கற? அண்ணி, நீங்க வந்து பார்த்தா பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே அப்படி சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. நான் அவகிட்ட வேற உங்களை கூட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். அவளும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. சரி வாங்க போவோம். டேய் கார்த்திக், ஐயோ அம்மா, ஏதாவது சொல்லி சமாளிங்க. பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு பெத்தவங்க கிட்ட சொல்லாம அண்ணி கிட்ட சொல்லிட்டு போற. ஆமா, பொண்ணு எப்படி இருப்பா? அழகா இருப்பாளா? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு தானே? அண்ணி மாதிரியே சூப்பரா இருப்பாமா. அண்ணி வாங்க போலாம். டேய் டேய், இரு இரு, என் மருமகளை நான் கூட பார்க்கணும். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். இரு. மா முதல்ல அண்ணி பார்க்கட்டுமா, அதுக்கப்புறமா நீங்க வந்து பாருங்க. அண்ணி வாங்க போலாம். இரு இரு, நான் பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? உங்களுக்கு பிடிக்காதவள எனக்கும் பிடிக்காது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இல்ல நீ, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். வாங்க போலாம். ஒருவேளை எனக்கு பிடிக்கலனா என்ன செய்வ? அதனால நானும் வரேன். பொண்ணை பார்த்து வந்துடலாம். வா. சூப்பர். என்ன நீங்களுமா? ஏய், என்ன நீங்களுமா? ஐயோ, இருக்கிறதே நம்ம 4 பேர். ஆமாங்க. எல்லாரும் போயிட்டு வந்தோம். சூப்பர் சூப்பர். ஆமா. எனக்கு எல்லாருமா? ஐயோ போச்சு. ஏண்டா? சரி வாங்க போலாம் போலாம். நீ வேற என்ன? ஜனகி பூப்பழம் எடுத்து வச்சுக்கோ. சரிங்க. ஐயோமா. என்னடா? கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. என்னென்ன சொல்றான் பாரு இவன். இத்தனை பேர் போனா அவ ஷாக் ஆயிடுவா. ஷாக் ஆயிடுவாளா? நான் என்ன புலியா பூதமா? இங்க பாருங்க, அண்ணி மட்டும் தான் கூட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். முதல்ல அண்ணி வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வேணா எல்லாரும் பார்க்கலாம். என்ன அண்ணி வாங்க, நீ போலாம். என்ன சொல்லுங்கண்ணே. சரி, இவங்க கூட போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துரு. போ, போயிட்டு வா. கார்த்திக் நில்லு. அச்சோ, இவங்க வேற டைம் ஆகுதுமா. அப்பவே எங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே. இவங்க வேற வராங்க, என்ன சொல்ல போறாங்க தெரியல. கார்த்திக், அண்ணி அண்ணின்னு இந்த தாங்கு தாங்குற? அண்ணியோட சம்மதம் மட்டும் உனக்கு போதுமா? என்னோட சம்மதம் எல்லாம் வேணாமா? அதுக்கு இல்லத்த, அவளுக்கு பொண்ணை புடிச்சிட்டா நான் ஓகே சொல்லணுமா? இவளே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாளா? மருமகளை செலக்ட் பண்றதுல நான் ஒரு தடவை ஏமாந்ததே போதும். இன்னொரு தடவை ஏமாற மாட்டேன். கல்யாணம் பண்றவங்களுக்கு பொண்ணு பிடிச்சா போதும், நாம ஏன் செலக்ட் பண்ணணும்? அதானே. கார்த்திக்கு பொண்ணு பிடிச்சதால தான் லவ் பண்ணிருக்கான்.
அவனோட லைஃப அவன் தான் செலக்ட் பண்ணணும். என்ன கார்த்திக்? கண்டதையும் காதுல வாங்காத கார்த்திக். எனக்கு பொண்ண பிடிக்கலனா கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அத்த உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அனி வாங்க, டைம் ஆச்சு. அண்ணா ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பை அண்ணா. பை பை. சரி பை பா. வாங்க பை பை. பை த. சரியா? வாங்க நீ. எனக்கு ஒரு காஃபி கொடுத்து எனக்கு. கௌதம் காஃபி கார்த்திக் வேணும். மேல ஒரு கண்ணை வச்சுக்க. ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன். போடி போ. போய் பொண்ண பார்த்துட்டு பேய் அரைஞ்ச மாதிரி வரப்போற. இந்த வீட்டுக்கு அஞ்சலி மருமகளா வரப்போறது உறுதி. வாங்க நீ உள்ளதான் வெயிட் பண்ணலாம். அங்க பாருங்க நம்ம மாலை. அஞ்சு சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.